நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் வழங்கப்படுகிறது. தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் வழங்கப்படுகிறது. 11 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுடைய விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படலை. முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் இந்த முறை அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இதே கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 23 தொகுதிகள் கடந்த முறை போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அதிமுக கூட்டணியில் 18 இடங்கள் பெற்றிருக்கிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம செய்திகளில் நமது செய்தியாளர்கள் குறிப்பாக தாய்மான உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த எண்ணிக்கையை யூகித்து வந்தாங்க. 18 தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வி ஹேட் சோர்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன். அது நம்ம பார்க்கின்றோம். அது இறுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு எவ்வளோ, அமமுகவுக்கு எவ்வளவு, மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அறிவிப்புகள் அங்கே இன்னும் ஆடியோ இஷ்யூஸ்னால there is some confusion. முதற்கட்டமாக 18 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து அறிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணியில் தான் பாமக போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய சூழலில் 10.5 அறிவிக்கப்பட்டது. அன்று டாக்டர் ராமதாஸ் நிறுவனராக, டாக்டர் அன்புமணி தலைவராக 23 தொகுதிகள் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த முறை 18 தொகுதிகள். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணியில் 20 தொகுதிகளை பெற்றது பாஜக என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவுக்கு 18, பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு
அதிமுகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 8லேருந்து 12 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற யூகங்கள் செய்திகள் வந்த நிலையில் 11 தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் பிரதான கட்சிகள். அதில் பாரதிய ஜனதாவுக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ரொம்ப மையமான கோர் காம்பனன்ஸாக பார்க்கப்படுற கூட்டணிகளுடைய எண்ணிக்கைகள் வெளியாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 இடங்கள். இரட்டை இலக்கத்தில் பெற கட்சிகள் இவை தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 கட்சிகள் தான் இரட்டை இலக்கத்தில் பெறாங்க. மற்ற கட்சிகளுடைய எண்ணிக்கையை நம்ம பார்ப்போம். ஸோ 27 இடங்கள் பாஜகவுக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை 27 இடங்களில் போட்டியிடுகிறது. இதற்கான ரேஷ்னலாக அவங்க குறிப்பிடுவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 11% அவங்களாவே பெற்றாங்க, அவங்க தலைமையிலான அணி ஒரு 18% பெற்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாற் போல, அந்த வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல 27 தொகுதிகள் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவர் தலைமையிலானதான் அப்படின்னு சட்ட போராட்டத்தின் மூலமாக தொடர்ந்து நிறுவி வருபவர் டாக்டர் அன்புமணி. அவர் தான் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறார். மாம்பழம் சின்னத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் இந்த முறை அதிமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சமீபத்தில் என்டிஏலிருந்து விலகி அதிமுக இன்க்ளூசிவ் என்டிஏல அதிமுக தலைமையை ஏற்று வந்திருக்கக்கூடிய அமமுகவுக்கு 11 இடங்கள் இரட்டை இலக்கத்திலேயே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 இடங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பரவலாக திரு ஓபிஎஸ் உள்ளிட்டோரால், ஏன் திரு டிடிவி தினகரன் கூட சொன்னார், கடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட அமமுகவை இடம்பெற சேர்த்துக்கான முயற்சிகள் கடைசி நிமிஷத்தில் நடைபெற்றன. அது நடைபெறவில்லை. நிறைய இடங்களில் அதிமுகவுடைய வெற்றியுடைய ஸ்பாய்லராக கூட குறிப்பாக தென் மாவட்டங்களில் அமமுக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நிலையில் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையை ஏற்று வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பிரதான கட்சிகளுடைய எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே உள்ளிட்ட திரு ஜான் பாண்டியன் அவருடைய இயக்கம், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி